ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இவனுங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ஒரு இடத்துல மட்டையாயிட்டானுங்க. இப்போ மறுநாள் ஆகிடுது. இன்றைக்கி தான் அந்த காம்படிஷன் போல். ஸோ அதுக்காக பையன் தானே கெஸ்ட்டாக போகிறான். ஆனால் இன்னுமே பையன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிற எந்த விவரமுமே இவங்களுக்கு தெரியலை. ஃபோன் பண்ணாலும் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது போல். இந்த அம்மா அந்த கவலையில் இருந்துட்டு இருந்தா பக்கத்துலேயே அவள் உட்காந்துக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. இதை பார்த்துட்டு அந்த அம்மாவும் கடுப்பாயிட்டு புருஷனை காணமேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பதறி அடி, எப்போ பாரு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த காம்படிஷனுக்கு குடும்பம் மொத்தமும் வந்துட்டாங்க. பட் மயிரா வந்து ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருப்பா போல். அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கா. பார்த்தா டிராஃபிக் ஜாம் போல். ஸோ ஆட்டோ ஸ்டக் ஆகி நிற்கிது. பக்கத்தில் தான் நம்ம ஹீரோவுமே இருக்கான். அவனும் அந்த புது பையனும் தானே ஒன்றா குடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த குடிபோதில் கிளம்பி டாக்ஸி ஏறி வந்திருப்பானுங்க போல். ஸோ இப்போ தான் அவனுக்கு முழிப்பு தட்டுது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ரெண்டு பேருமே முழிச்சு பார்க்குறானுங்க. என்ன ஊர், ஜபல்பூருக்கு வந்தாச்சா அப்படின்னு கேட்டால், எனது ஜபல்பூரா, போபாலுக்கு வந்திருக்கோம், நீங்கள் அதெல்லாம் நைட்டு போபால் போச்சோன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடிச்சிட்டு ஏதோ உளறி இருப்பானுங்க போல். ஸோ அதை நம்பிட்டு அவருமே போபால் கொண்டு வந்து விட்டுவிட்டு 5000 காசு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவனுங்களும் காசு கொடுத்துட்டு இறங்கிடுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு அம்மா கிட்டேருந்து நிறைய தடவை கால் வந்திருக்கு. எதுக்காக அம்மா இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறதுக்காக இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி தான் நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டு கூட பட்டத்தை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஷால் வந்து பறந்து இவனோட முகத்தில் வந்து விழுந்துருது. அந்த ஷாலை பார்த்தோன்னே இவனுக்கு தான் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது. உடனே இவனும் திரும்பி பார்க்குறான், அவளும் திரும்பி பார்க்குறா. அப்பன்னு பார்த்து ஏதோ தப்பில் அங்கே ஒரு ட்ரக் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த பக்கம் நிற்கிற நம்ம ஹீரோயினி இவனுக்கும், இந்த பக்கம் நிற்கிற இவன் அவளுக்கும் தெரியலை. ஆனால் அவனோட கையில் நம்ம ஹீரோயினோட ஷால் இருக்கிறதுனால இவளுக்கு வந்து வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா? ஸோ அது மாதிரி அவளுக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. அப்புறம் அந்த ஷாலை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடையே போயிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தி வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் என்னோட ஷால் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ நான் போய் உன்னோட ஷால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி தான் ஷால் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. பார்த்தா அந்த ஷால் நம்ம ஹீரோ கையில் இருக்குது. இந்த ஷால் என்னோடது, ப்ளீஸ் தரீங்களா அப்படின்னு கேட்டதும் அவன் அந்த ஷாலை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெண்டுக்காரை வந்து வாங்க ப்ரோ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே பட்டம் விடுற போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை காதில் வாங்கிட்டு, அட இங்கே தான் அந்த போட்டி நடக்குதா, வாங்களே உள்ளே போகலாம், என்னோடய ஃப்ரெண்டு கூட இந்த போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொன்னால் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளே போங்க, நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் அனுப்பி வைக்கிறான். அவனும் கிளம்பி உள்ளே போய்ட்றான். பார்த்தா அங்கே போட்டியுமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி அழகா பட்டம் விட்டுட்டு இருக்கா. இவனும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். பட் யாருக்கு இவன் சப்போர்ட் பண்ணி கத்துறான் அப்படிங்கிற விஷயம் தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அம்மாவுக்கு கால் பண்ணுறான். உடனே அந்த அம்மா, எங்கப்பா போன நீ, உனக்கு எத்தனை தடவை தான் கால் பண்ணுறது, நீ எங்கே இருக்க, நல்லா இருக்கில்ல, அப்புறம் இன்னைக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது, அதுக்கு நம்ம போயாகணும், பாங்க நீ தான் சீஃப் கெஸ்ட்டு, நீ வரேன்னு சொல்லிவிட்டு வராமல் இருந்தால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கு. ரிலாக்ஸ்மா, பொறுமையாக இருங்க, நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ கால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ காலில் காமிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல தான் பையன் இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த அம்மாவும், என்னப்பா நீ அப்போ அங்கே போயிட்டியா, நீ எனக்கு முன்னாடியே அங்கே கிளம்பி போயிட்ட, சொன்னால் எல்லோரும் கிளம்பி ஒன்றா போயிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன், அதான் கிளம்பி நான் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கேயே இரு, அப்புறம் என்ன நீ ட்ரெஸ் போட்டிருக்க, சீஃப் கெஸ்ட்டாக போகிற அப்படிங்கும் போது நேற்று போட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்ருக்க, நான் வரேன், அதுக்கப்புறமா நீ ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம எல்லோரும் கிளம்பி உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை வாசல்லே வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே போவேணான்னு சொன்னதுனால இவனுமே வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அழகாக பட்டம் விட்டுட்டு இருக்கா. எல்லாரையும் கேலி பண்ணிட்டா போல். கடைசியாக ஒரு பையன் கூட தான் இவ போட்டி போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட பட்டமுமே அறுந்து கீழே விழுந்துடுது. அப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த பட்டத்தை போயிட்டு யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு. உடனே இவளும் ஃப்ரெண்டுக்காரையும் ஓடிட்டு இருக்கா, அந்த பட்டத்தை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டம் அங்கேருந்து பறந்து நம்ம ஹீரோ இருக்கிற ஏரியா பக்கம் தான் வருது, அதாவது வாசல் பக்கம். உடனே இவனும் அந்த பட்டத்தை பார்த்துட்டு அதை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அந்த பட்டம் தானாகவே அவனோட கைக்கு வந்துடுது. அந்த பட்டத்தை தொட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினிக்கு இங்கே திரும்பவும் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. அவளுக்கு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் திரும்பவும் வந்துருச்சு. அதனால அங்கேயே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்கா. ஃப்ரெண்டுக்காரி தான் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோட கையில் தான் அந்த பட்டம் இருக்குது. அவங்ககிட்ட போயிட்டு திரும்பவும் அந்த பட்டம் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கா. 2 தடவை இந்த ஃப்ரெண்டுக்காரையை இவனும் பார்த்துட்டான். அப்புறம் அந்த பட்டத்தை வாங்கிட்டு போயிட்டு மயிராக்கிட்டேயுமே கொடுத்து, உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாடி அப்படி தான் அவனோட ஷால் அவர்கிட்ட மாட்டிக்கிச்சு, இப்போ அவனோட பட்டமே அவர் கைக்கு போயிடுச்சு, அவர்கிட்டே தான் நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், யார் அது அப்படின்னு கேட்குறா. அதுவும் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதும் இவளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா.
அங்கே போனால் நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். அவனை பார்த்த உடனே இவ பயங்கர ஷாக் ஆகுற மாதிரி நமக்கும் காட்டுறாங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வர மாதிரி தெரியுது. பட் இவ இங்கே பார்த்தது அந்த டாக்டரை தான் பார்த்துருக்கா. அவனை இவளுக்கு ஏற்கனவே தெரியும் போல, ரொம்ப பழக்கப்பட்டவன் மாதிரி திட்டி விட்டுட்டு இருக்கா. இப்போதான் வர டைமா, உன்னை நான் எப்போ வர சொன்னேன், நீ இப்போ வந்திருக்க, இங்கே போட்டியே முடிய போகுது, ஏன் வரதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டிக்கே படபடன்னு பேசிட்டு இருக்கா. ரிலாக்ஸ், கொஞ்சம் பொறுமையாரு, நான் ஏன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு பதில் சொல்ல விடுறியா, நீ பாட்டிக்கே பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ இவன் சொன்னான் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ஃப்ரெண்டும் இந்த போட்டியில தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினி தான் போல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி மலை மேலேருந்து கீழே விழும் போது அவளுக்கு நிறைய அடிபட்டு இருக்கும் போல, இவன் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளோட உயிரையே காப்பாற்றியிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க போல். ஸோ இதை பற்றிலாம் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு டாக்டரு பேஷண்ட்டை பார்த்து பயப்படுறத நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வாப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு வந்தான் இல்லையா, அவன் யாரை பார்த்து சிரிச்சிருக்கான்னு பார்த்தா அவனோட அம்மா தான் வந்திருக்காங்க. என்னப்பா நீ இன்னும் ட்ரெஸ் மாற்றலையா அப்படின்னு கேட்டால், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்படியே வரேன் அப்படின்னு சொன்னால், என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நீ தான் சீஃப் கெஸ்ட்டு, ஸோ கெத்தாக வர வேணாம்மா, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனும் ப்ளூ கலரில் கோட் ஷூட் போட்டு வந்துட்டுருக்கான். காம்படிஷன் நடக்கிற இடத்துக்குமே வந்தாச்சு. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன், நம்ம ஹீரோயினி தான் அந்த போட்டியில் ஜெயிச்சிருப்பா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவளுக்கு தான் கிடைக்க போகுது. அதை பற்றிலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவளோட பேரை சொல்கிறதுக்கு பதிலாக மிஸ் துபே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அம்மாவும் கேட்குறாங்க, என்ன அவங்க மிஸ் துபேன்னு சொல்லிட்டு பாதி பேரை தான் சொல்கிறாங்க, ஏன் முழு பேரை சொல்ல மாட்றாங்க அப்படின்னு கேட்டால் அப்பாவும் சொல்கிறாரு, இல்லை நான் தான் அந்த பேரை கொடுத்தேன், ஒருவேளை நம்ம பொண்ணு ஜெயிச்ச விஷயத்த இவங்க பேப்பரில் போட்டாங்க அப்படின்னா அதில் மயூரா துபேங்கிற பேர் வந்துடும். உடனே இந்த விஷயம் ஓம்காருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் கிளம்பி வந்துடுவான். நம்ம இங்கே தான் இருக்கோம், மயூரா உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் நான் பேரை மாற்றி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதுக்கான ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க போல். செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு பையன் தான் வாங்குறான். நம்ம ஹீரோ தான் அந்த ப்ரைஸை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மிஸ் துபே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாதி பேரை சொல்கிறாங்க. உடனே இவனுக்கு ஆர்வம் தாங்கலை. மிஸ் துபேவா, இது மயூராவோட பாதி பேராச்சே, ஒருவேளை அது மயூராவா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அனௌன்ஸ் பண்ணுறவங்களும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, மிஸ் துபே வாங்க வந்து ப்ரைஸை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரி தான் அங்கே வரா. அவள் வந்து நம்ம ஹீரோயினிக்கு பதிலாக அந்த ப்ரைஸை ஹீரோ கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இவனுக்கு மறுபடியும் ஏமாற்றம் ஆயிடுச்சு. நான் மயூராவா இருக்கும்னு நினச்சனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரைஸை அவகிட்ட கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கான். பட் நமக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த ப்ரைஸை வந்து ஹீரோயினி தான் நான் வாங்கியிருக்கணும், ஆனால் அவளுக்கு பதிலாக இவன் ஏன் வந்து வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினியை அப்பா தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா ஆச்சு, எதுக்காக என்னை கூப்பிட்டு போறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, என் மேலே எதுவும் கோவமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவரும் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபோட்டோ போட்ட போஸ்டரை பார்த்துருப்பாரு. 4-5 பேர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இவருக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது. உடனே இவரும் கேட்குறாரு, இவர் ஃபோட்டோவை எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த கேட்டு பயந்து போயிட்டு தான் எங்கே அவன் தன்னோட பொண்ணை பார்த்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு தான் அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போவும் கேட்குறா, என்னதான்ப்பா பிரச்சனை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டால் இவர் எந்த பதிலுமே சொல்லாமல் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு கதவை சாத்திட்டாரு போல். அவள் வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா, என் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, காம்படிஷன் நடக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தாரு, பிரைஸ் வாங்குற நேரமா பார்த்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு, இப்போ என்ன ரூமுக்குள்ள வச்சு அடிச்சு கதவை சாத்தி வச்சிருக்காரு, என்னதான் அவருக்கு பிரச்சனைன்னு தெரில, ஒருவேளை என் மேலே எதுவும் கோமா இருக்காரா, என் மண்டைக்குள்ள அவ்வளோ கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு, எதுக்குமே எனக்கு பதில் கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அவளும் சொல்றா, மேபி உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஓம்கார் அங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. ஸோ இந்த விஷயத்த கேட்டு அம்மாவும் பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம், அந்த ஓம்கார் தான் அந்த காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கான், அவன் மட்டும் நம்ம பொண்ணை பார்த்துட்டான் அப்படின்னா அப்புறம் நம்ம இத்தனை நாளாக கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அவன் இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் மயூரா அந்த ரூம்லேயே இருக்கட்டும், அவன் இந்த ரூமில் இருக்கிறதான் அவளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இவனும் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் ஃபேமிலி கூட. அப்போ பார்த்தா அங்கே ஒரு கோயில் இருக்குது. உடனே இவன் காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இவன் பாட்டிக்கு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அவன் நேராக போயிட்டு சாமி முன்னாடி நின்றுட்டு இருக்கான், அவ்வளோ மன வேதனையோட. ஏன்னா இத்தனை நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனாலும் மயூராவை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ பார்த்தா ஒரு அம்மா வந்துட்டு,
குங்குமத்தையும் ஆர்த்தி தட்டையும் கொடுத்து இந்த குங்குமத்தை உன்னோட ஒய்ஃபுக்கு வச்சு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் என்னோட மனைவி என் கூட இல்லை, அவள் என்னை விட்டு தூரமாக போயிட்டா, அவளை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதப்பா, உன் மனைவி சீக்கிரமாகவே உன்கிட்ட வந்துடுவா, நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை சாமிக்கு வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அந்த ஆர்த்தி தட்டை வச்சுக்கிட்டு சாமிக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோதாமா நான் காத்திருக்கிறது என்னோட மயிராவை பார்க்கறதுக்காக, அவளை என் முன்னாடி நீங்கள் கொண்டு வரவே மாட்டீங்களா, இன்னும் என்னை எவ்வளோதான் சோதிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை மயிராவை என் கண்ணில் காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆர்த்தி காமிச்சிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் அப்பாவும் பொண்ணோட கோவத்தை குறைக்கிறதுக்காக ரூமுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா பொண்ணை காணோம் ரூமில், அவள் எங்கேயோ கிளம்பி போயிட்டா போல். இவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது, இந்த மயிரா எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவனும் ஆர்த்தி காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை சாமிக்கு வச்சு விடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் வந்து அந்த குங்குமத்தை தட்டி விட்டுறான். கீழே விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்கா, அவளோட நெத்தியில தான் அந்த குங்குமமே பட்டிருக்கு. இவனுக்கு பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, அவ்வளோ ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். தன்னோட பொண்டாட்டி தானா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகினது மட்டும் இல்லாமல் அவளை தொட்டெல்லாம் வேற பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் இருக்கிறதுனால இவளுக்கு அந்த திரும்ப அந்த பயமும் பதட்டமும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. அவனும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான், தன்னோட பொண்டாட்டி தனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சாமி கிட்ட இப்போதானே இவன் வேண்டுனா, அடுத்த நிமிஷமே கண்ணு முன்னாடி வந்து பொண்டாடி நிற்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினே ஒரு வழியாக இவன் பார்த்துட்டான். ஆனால் இது கனவா மட்டும் இருக்கக்கூடாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.